திருவம்பாவை 15வது பாடல். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். சீர்பொருகால் பாய்வோவாள் சித்தம் களிகூர. நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார்வொருகால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியால் பேரறையக்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள். வாருருவப்பூங்குழை வாயார நாம் பாடியே ஏருருவப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பக்தி பலவிதமான பக்தியை சொல்வது. விண்ணோரை பணியாதவன், அதனால் விளையும் மெய்ப்பாடுகளும் பல. பக்தி நெறியிலே 6 படிகளை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அழகாக சொல்லுகிறார். அது முதல்ல சாது சங்கம், அடியாரிணக்கம், சாதுக்களோடு கூடுது, எல்லாரையும் வித்தியாசம் பார்க்காமல் ஒன்னா இறை வழிபாடு செய். அதுதான் நம்ம வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்று சொன்னார். அங்க பேதமே கிடையாது, எல்லாம் இறையடியார், எல்லாம் பக்தி நெறிகள். அதுதான் 6 படிகளை சொல்ற. அதுல சாது சங்கம், இது அடியாருடைய இணைக்கம். ஆதிசங்கர் சத்சங்கம் என்று சொன்னார். அந்த சத்சங்கத்துல நாம வந்துட்டோம்னா நமக்கு ஜீவன் முக்தி அடையும். சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி துக்கிங்கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே என்று ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் சொல்றார். சும்மா இலக்கணம் கற்றுக்கோ, இலக்கணம்லாம் படிக்கலாம், அது முக்தி தருமானா தர. சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி துக்கிங்கரணே. ஒரு வயசானவர் 80-90 வயசு, ஆதிசங்கரர் காசியில போய் கொண்டிருக்கிறார். அவர் இந்த கிழவருக்கு நெற்று செய்து கொண்டிருக்கிறார் இந்த இலக்கண சூத்திரம். அப்பதான் அந்த நிலையில் பாடப்பட்டு தான் பஜகோவிந்த். அது ஃபுல்லா சத்சங்கம் பண்ணினா இந்த சாது சங்கத்தோட நம்ம சேரணும். அதுல அது 1. 2வது அடியார் இணக்கத்தால் மெய்ஞானத்தில் ஈடுபடுது. அதுக்கு பேர் ஸ்ரத்தை என்று பெயர். எல்லாம் அடியாரோட கூடி பழகும். 3வது இஷ்டநிஷ்டை, தனக்கு விருப்பமான தெய்வத்திடம் மனம் நிலைத்து ஈடுபாடு கொள்ளுது. 4வது இஷ்ட தெய்வத்திடம் பக்தி முற்றி அந்த தெய்வத்தை நினைத்த மாத்திரத்தில் பரவசம் அடைதல். இது பாவனா அல்லது பாவம் எனப்படும். 5வது பக்தி மேலும் முதிர்ந்து மகாபாவம் எழுதல். இந்த நிலையை அடைந்த பக்தன் பித்தனை போல் செரிப்பான், அழுவான், கீழே விழுங்குவான், மயங்குவான். இதுதான் ஒரு பித்தர் நிலை. சிவபெருமானே அடியார்களிடத்தில் பித்தனாக இருக்கிறார். அதனால தான் சுந்தரமூர்த்தினாரை தடுத்தாற் கொண்ட போது அவர் சொல்றார், நீ என்ன பித்தனோ பேயனும். கடைசியில் சுவாமி பின்னால ஓடுறார், அவருக்கு அனுகிரகம் பண்ண. நான் தான் நிம்முடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டாகும். அப்படி சுவாமி சொன்ன உடனே எம்மை பாடுக என்று சொல்லுகிறார். சுவாமி நீ தான் அடி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னார். அங்கேயும் அவர் தான் அடி எடுத்து கொடுத்தார். திருவண்ணைநல்லூர்ல, திருவாரூர்லேயும் அவர் தான் அடி எடுத்து கொடுத்தார். எப்படி நான் பாடுறது அப்படின்னு கேட்டேன். இவர் சொன்னார், சுவாமி நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பித்தா என்று பித்தன் என்று அதிலே ஆரம்பிச்சு அடி எடுத்து கொடுத்தார். பித்தா பீட்டை சூடி பெருமானே அருளாளா பித்த
வைத்தா வீரை சூடி பெருமானே அருளாளா எந்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பான் வெண்ணை நன்றோர் அருண் துறைகுள் அந்த உனக்கு ஆளாயினி அல்ல எனலாமே பித்தா விரசூடி பெருமானே அருளாளா. அப்ப இந்த பக்தி உச்சத்தில் ஏற்படும் அந்த பிரேமை ஆறாவது. இந்த நிலை ஏறியவர்கள் உலகத்தையும் தாங்கள் பழைய இடங்களையும் இரண்டாவது தங்களையுமே மறந்து விடுவார்கள். இப்படி பக்தி நிலைகள் ஒவ்வொரு சமயம் சற்றே வேறுபட்ட சொற்களாலே உரைத்தல் மெய்ப்பாடுகள் அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் ஏற்படுகின்றன. அப்படி திருவம்பாவின் 15வது பாடல் அத்தகைய மெய்ப்பாடுகள் ஏதும் ஒரு பாடலாக ஒரு பெண் மூலமாக சொல்கிறார். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் பாய்வோம். ஓரொருகால் சொன்னா சில சமயங்கள்ல அந்த பெண் சீர் ஒருவாள் சிறப்பு கோவாள் என்று சொன்னால் நிறுத்த மாட்டாள். அந்த பக்தி பரவச நிலையில் அந்த பெண்ணானவள் பைத்தியம் போல் விளங்குகிறாள் என்று மற்றொரு பெண் இவளை பார்த்து குறிப்பிடுகிறாள். அப்படி மற்றொரு பெண் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. அந்த பெண் என்ன பண்ணுகிறாளா, பக்தி மேலிட்டா சில சமயங்களில் எம்பெருமான் என்று சிவபெருமானுடைய சிறப்புடைய பெயரை நிறுத்தாமல் கூறிக்கொண்டே இருக்கிறான். இது பக்தியினுடைய 2வது நிலை. சித்தங்களி கூற நீர் ஒருகான் ஓவான் எடுந்தாரை கண்கணிப்பேன். சில சமயங்களிலே அந்த பெண் சித்தத்தில் களிப்பு கொண்டு ஓயாது கண்ணீர் மல்கபடி இருப்பாள். அப்ப அந்த இறை இன்பத்தை, அந்த இன்பத்தின் சுவையை கண்டுவிட்டதான் அவள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள். நம்ம கூட போவோம் ஆலயங்களுக்கு, சில பேர் பக்தி நல்ல நிரம்ப வாய் நிறைய பக்தி பாடிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய அம்பாள் செல்வான்று பார்த்தா அந்த பெண்ணானவள் அபிராமிந்தால் படுத்து கொண்டே இருப்பாள். வாய் சொல்லிக்கொண்டே இருக்கும், கண்ணிலிருந்து தாரை தாரையாக நீர் வழி. இது பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள். சீர் ஒருகான் வாய் ஓவள், அதாவது இறைவனுடைய அந்த சீரை பேசுதலை ஒருபோதும் ஓவாதவள் என்றும் பொருள். சீர் என்று சொன்னால் சிறப்பு பொருந்திய. அதனால்தான் அபிராம் பட்ட சொன்னார், சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளேன். சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் சிந்தையுள்ளேன். அதாவது எப்பொழுதும் பெருமானுடைய சீரையே பேசுதல், அவனுடைய அந்த சீரையே நினைவாக கொள்ளுதல். சீர் பேசுதலை ஒருபோதும் ஓவாதவள் என்றும் பொருள் கொள்வார். அந்த மாதிரி நீர் ஒருகால் ஓவான் எடுந்தாரை எப்படி என்று சொன்னால், அந்த பக்தி பரவசத்தை மேலிட்டால் சற்றும் இடைவிடாது தொடர்ச்சியாக கண்ணீரை தாரையாக வடிக்கிறாள் என்றும் ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. வாரொருகான் வந்தனையர், அப்ப சில நேரங்களிலே கீழே விழுந்து வணங்கும் இயல்புடையவளாக இந்த பெண் இருக்கிறாள். வார் என்று சொன்னால் பூமி, வந்தனையாள் என்று சொன்னால் பூமியிலே விழுந்து விழுந்து வணக்கத்தை செய்து கொண்டு இருக்கிறாள், அல்லது விழுந்து நமஸ்கரித்துக் கொண்டே இருக்கிறாள். விண்ணோரை தான் பணியாள், இறைவனாகி சிவபெருமானை தவிர வேறு தேவர்களை பணியாதவள் இந்த பெண். சில பக்தர்கள் வழிபாடு தெய்வத்தினம் கொண்ட ஆழ்ந்த பக்தியினால் வேறு தெய்வங்களோ வணங்க மாட்டார்கள். ஆனால் அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் பிற கடவுளையும் நிந்திக்கவும் மாட்டார்கள். அது மாதிரி அவர் சொல்றார், நான் சிவனை போட்டு தான் வணங்குவேன், ஆனால் பிற கடவுளை நான் நிந்திக்க மாட்டேன். அது ஒரு பெரிய தத்துவார்த்தமான விஷயம். பேரறையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவரி வண்ணம். பேரறை என்று சொன்னால் பேரரசர். இங்கு சிவபெருமான் பேரரசனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆமார் என்று சொன்னால் அகில உலக பேரரசனாகிய சிவபெருமானிடம். அதனால தான் அவர் எப்படி இருக்காருன்னா, சிதம்பரத்தில் நடராஜாவா இருக்கார், திருவாரூர்ல தியாகராஜாவா இருக்கார், நிறையா ஸ்தலங்கள் தியாகராஜா நடராஜா இப்படி உண்டு பெயர்கள்லாம். ஆக அந்த அகில உலக பேரரசனாகிய சிவபெருமானிடையும்
இந்த பெண்ணானவள் இத்திய பக்தி பித்து ஏற்படுவது யாருக்கு வாய்க்கும்? பெருமாடத்தில் எவ்வளோ பக்தியா இருக்கிறாள், இது எல்லோருக்கும் வாய்க்காது. இந்த பக்தி பெருக்கு எல்லோருக்கும் வாய்க்காது. இவ்வண்ணம் என்ற சொல்லை இரண்டு வழியாக இங்கே நாம் பொருள் காண வேண்டும். அதாவது எப்படின்னா, இவ்வண்ணம் ஆட்கொண்டருளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூமுலையில் வாயார நாம் பாடி ஏருருவ பூமுடல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. வித்தகர் என்று சொன்னால் சாமர்த்தியசாலி, கெட்டிக்காரன், பெரிய வித்தாயா, எல்லாம் வித்தை தெரிஞ்சவன், வித்வான், இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. வாருருவ பூமுனையில் மார்பு கட்சியும் அணிகளும் அணிந்தவர்களே, ஏருருவ பூமுனை அழகு பொருந்திய தாமரை இருந்த நீர்நிலை, இப்படி சிவபெருமானை மேற்கண்டவாறு பக்தியும் மெய்ப்பாடுகளும் தந்து ஆண்டு கொள்ளும் சாமர்த்தியை உடையவன். அவனது திருவடிகளை நாம் வாயார போற்றி பாடி இந்த பூம்புண்ணிலே புகுந்து நீராடுவோம் என்றார்கள். அதாவது இந்த பாடல் சொல்ல வந்த விஷயம், அடியவர்களை பக்தியில் படிப்படியாக உயர்த்தி ஆண்டு கொள்பவன் சிவபெருமான், வித்தகனாகி அவனது புகழை பாட வேண்டும் என்பதே இப்பாடலின் மையக்கருத்தாகும்.